ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்துட்டு சான்சா. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சான்சா, ஜெயின் பூலே, செப்டா மாண்டேன் இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஹேண்டோட டோர்னமெண்ட் நடக்கிற அந்த இடத்துக்கு தான் வந்து போயிட்டு இருக்காங்க. சான்சா வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறா. அந்த இடம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சான்சா இதுக்கு முன்னாடி வந்துட்டு கதைகள்லையும் பாட்டுலையும் கேட்டதை விட வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு நிறையா மக்கள் வீரர்கள் வந்து வந்திருக்காங்க. கிங்ஸ் கார்டை சேர்ந்தவங்களும் அந்த போட்டியில் வந்துட்டு கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த கிங்ஸ் கார்டை சேர்ந்தவங்களும் வந்துட்டு வெள்ளை கலரில் தான் வந்துட்டு கவசம் போடுவாங்க. ஜெய்மி லானிஸ்டரும் வந்துட்டு கிங்ஸ் கார்டை சேர்ந்தவன் தான். அவனும் வந்துட்டு வெள்ளை கலரில் தான் வந்து போட்டிருக்கான். இருந்தாலும் வந்துட்டு அதில் கொஞ்சம் தங்க கலர் வந்து ஆட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கம் மாதிரி இருக்கிற ஒரு ஹெல்மெட்டை வந்து போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக வந்துட்டு நிறைய வீரர்கள் வந்திருக்காங்க. அந்த வீரர்களோட பேர்லாம் வந்துட்டு ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பேர் வந்துட்டு சாண்டர் கிளிக்கரோட அண்ணனான கிரிகோர் கிளிக்கன். இவனை வந்துட்டு தி மவுண்டைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு சான்சாக்கு வந்துட்டு நிறையா பேரை வந்து தெரிஞ்சிருக்கு, சில பேரை வந்துட்டு தெரியல. சான்சாவும் ஜெயின் பூலே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்துட்டு நம்மளை பற்றி வந்துட்டு இந்த மாதிரி புக்கிலலாம் வந்துட்டு எழுதுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் வந்துட்டு ஜாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடக்கும். சீரீஸில் பார்த்த மாதிரி தான் 2 வீரர்கள் வந்துட்டு குதிரையில் வந்து உட்காந்துப்பாங்க. ஆப்போசிட்லேருந்து வந்து யார் வந்து தள்ளுறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சவங்க, கீழே விழுந்தவங்க வந்து தோத்தவங்க. இதே போட்டியை பற்றி தான் வந்துட்டு புக்கிலே வந்துட்டு எழுதியிருக்காங்க. இந்த போட்டியில் வந்துட்டு கலந்துக்கிறதுக்காக வந்துட்டு ஹவுண்டுன்னு சொல்லக்கூடிய சாண்டர் கிளிக்கனும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நார்த்லேருந்து வந்து ஜோரி, அலன், ஹார்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்துட்டு அந்த போட்டியில் வந்துட்டு கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. செப்டா மார்டின் வந்து ஜோரியை பார்த்துட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டு அவன் பிச்சைக்கார மாதிரியே இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சான்சா வந்துட்டு வேறு வழி இல்லாமல் தலையாட்டுறா. ஆனால் வந்துட்டு ஜோரி வந்துட்டு ஒரு 2 பேரை வந்துட்டு அந்த போட்டியில் வந்துட்டு கீழே தள்ளி இருப்பான். 3வது போட்டியிலையும் வந்துட்டு அவன் கீழே விழுந்திருக்க மாட்டான். என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அவனோட ஆப்போசிட்டில் உள்ளவனு இவனு மாற்றி வந்துட்டு தள்ள வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2 பேரும் வந்துட்டு கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. அதனால கிங் வந்துட்டு ஆப்போசிட்ல உள்ளவன் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஃபோர்ஸா வந்துட்டு தள்ளியிருப்பான். அதனால அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து சொல்லிடுவாரு. அதனால வந்துட்டு ஜோரி வந்து அந்த போட்டியில இருந்து வெளியேற்றப்பட்டுருவான். ஆனா அந்த மற்ற 2 பேரும் ஆலினும் ஹார்வினும் வந்துட்டு போட்டியிலே வந்துட்டு குதிரையில இருந்து விழுந்து தோத்து போயிடுவாங்க. இப்படி வந்துட்டு ஒவ்வொரு வீரர்களும் வந்துட்டு குதிரையில இருந்து விழும்போது அந்த ஜெயின் பூலையும் சான்சா வந்துட்டு பயத்துல வந்து கத்துவாங்க. ஆனா ஜெயின் பூலை வந்துட்டு கண்ணை மூடிட்டு வந்துட்டு பயங்கரமா வந்து கத்துவான். ஆனா சான்சா வந்துட்டு அப்படி கத்த மாட்டா. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு செப்டா மார்டின் வந்துட்டு சான்சாக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு லேடினா வந்துட்டு இந்த மாதிரி போட்டியில வந்து நடத்தும் போது பயந்து வந்து கத்தக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால வந்துட்டு சான்சா வந்துட்டு பயந்தாலும் அமைதியா வந்துட்டு உட்கார்ந்துருப்பா. அந்த ஜவுஸ்டிங் போட்டியில வந்துட்டு ஜெய்மி லானிஸ்டர் வந்துட்டு கலந்துருப்பாரு. ஒரு 3 பேரை வந்துட்டு கீழே வந்து தள்ளியிருப்பாரு. அதுல சார் பாரிசன் செல்மியும் வந்துட்டு ஒரு ஆளு. அந்த போட்டியில வந்துட்டு ரொம்ப கொடூரமா வந்துட்டு விளையாடுறது யாருன்னா வந்துட்டு சாண்டோர் கிளிக்கனும் அவனோட அண்ணனான கிரிகோர் கிளிக்கன் தான். அப்படி விளையாடும் போது வந்துட்டு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் வந்துட்டு நடந்திருக்கும். இந்த கிரிகோர் கிளிக்கன் கூட வந்துட்டு ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு சின்ன பையன் வந்துட்டு அந்த ஜவுஸ்டிங்ல வந்துட்டு கலந்துப்பான். அப்படி அவங்க 2 பேரும் வந்து சண்டை போடும் போது வந்துட்டு இந்த கிரிகோர் கிளிக்கன் வந்துட்டு அந்த சின்ன பையனோட கழுத்திலே வந்து குத்திடுவான். ரத்தம் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா வந்து போய் அந்த பையன் இறந்தே வந்து போயிடுவான். கரெக்டா வந்துட்டு சான்சா உட்காந்துருக்க இடத்துல இருந்து ஒரு 10 அடி தூரத்துல தான் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு கீழே விழுந்து கிடப்பான். அதை பார்த்துட்டு அந்த ஜெயின் போலே அப்படின்னு அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அழுது அவளை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வந்துட்டு செப்டா மார்டின் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா சான்சா வந்துட்டு அதை பார்த்து வந்து பயந்துருப்பா. அவ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மனுஷ சாவறதுலாம் வந்துட்டு பார்த்ததே வந்து கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு அவளோட கையை வந்துட்டு மடியில வந்து வச்சுட்டு அவ பாட்டு உட்காந்துருக்கா. ஏன்னா வந்துட்டு பிராண்ட் கீழே விழுந்ததுக்கும் அதுக்கப்புறம் அவளோட ஓனாய் லேடி சத்தத்துக்கும் வந்துட்டு அவ பயங்கரமா வந்துட்டு அழுதுட்டா. அதனால வந்துட்டு அவளோட கண்ணீர் தண்ணி வந்துட்டு வத்தி போயிடுச்சு. ஒருவேளை வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு ஜோரியா இருந்தா கூட வந்துட்டு அவங்க அப்பாவா இருந்தா கூட வந்துட்டு அவ அழுதுருப்பா. அந்த பையன் வந்துட்டு சான்சாக்கு வந்துட்டு எந்த சொந்தமும் வந்து கிடையாது. அப்பதான் வந்து அவளுக்கு வந்து ஒண்ணு ஞாபகம் வருது. இனிமே வந்துட்டு அந்த பையனை பத்தி யாருமே வந்துட்டு நினைக்க போறது இல்ல. அந்த பையனை பத்தி எந்த புக்லயே வந்துட்டு எழுத போறது இல்ல, இந்த சாங்ஸ்லயே வந்துட்டு எழுத போறது இல்ல. இன்னும் கொஞ்சம் நாள்ல எல்லாருமே வந்துட்டு அந்த செத்து போன பையனை வந்துட்டு மறந்துடுவாங்க. பாவம் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சான்சா வந்து நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்டோர் கிளிக்கனுக்கும் ரென்லி பராத்தியனுக்கும் வந்துட்டு அந்த ஜவுஸ்டிங் வந்து நடக்கும். அந்த போட்டியில வந்துட்டு சாண்டோர் கிளிக்கன் வந்துட்டு ரென்லி பராத்தியனை வந்துட்டு கீழே வந்து தள்ளிடுவான். ரென்லி பராத்தியன் வந்துட்டு காத்துல பறந்துட்டு போயிட்டு விழுற மாதிரி வந்துட்டு விழுவான். அப்படி விழும் போது வந்துட்டு ஏதோ வந்து சத்தம் கேட்கும். எல்லாரும் வந்துட்டு ரென்லி பராத்தியனோட மண்டை தான் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா அவன் போட்டு இருந்த ஹெல்மெட் வந்து சின்னோண்டு ஒரு பீஸ் வந்துட்டு உடஞ்சிருக்கும். அது வந்து தங்கம். ரென்லி பராத்தியனை வந்துட்டு அங்கே இருக்க மக்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் கிங்கோட அழகான ஒரு தம்பி. அதனால அங்கே இருக்க மக்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். திரும்ப ரென்லி வந்துட்டு ஸ்டைலாக எந்திரிச்சு நின்று அந்த உடஞ்ச அந்த சின்னோண்டு தங்க பீஸை வந்துட்டு சாண்டோர் கிளிக்கன்ட்ட வந்துட்டு கொடுப்பான். ஆனால் அதுக்கு சாண்டோர் கிளிக்கன் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸை வந்துட்டு தூக்கி போட்டுருவான். அதை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் வந்துட்டு தாவி வந்துட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு செப்டா மார்டின் வந்துட்டு திரும்ப வந்து போட்டி நடக்கிற அந்த இடத்துக்கு வந்து வந்துருவாங்க. அவங்க மட்டும் தான் வந்துட்டு தனியாக வருவாங்க. ஜெயின் பூலே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அவங்க மட்டும்தான் வருவாங்க.
இந்த மாதிரி போட்டி நடந்து கடைசியா வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு ஃபைனலுக்கு வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க. அந்த 4 பேர் யார் யாருன்னா வந்துட்டு ஜெய்மி லானிஸ்டர், சாண்டோர் கிளிக்கன், கிரிகோர் கிளிக்கன், அதுக்கப்புறம் வந்துட்டு லோரஸ் டைரல். இந்த லோரஸ் டைரல் யாருன்னு வந்துட்டு சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நானும் இவனை பத்தி ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன். டைரல் அப்படின்ற ஒரு நோபல் ஹவுஸை வந்து சேர்ந்தவன். இவனுக்கு வந்துட்டு ஒரு 16 வயசு ஆகுது. இவன் வந்துட்டு இந்த ஜவுஸ்டிங் போட்டியில வந்துட்டு ஒரு 3 பேரை வந்துட்டு கீழே வந்து தள்ளிட்டான். இப்படி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களையும் வந்துட்டு கீழே தள்ளி ஜெயிக்கும் போது வந்துட்டு அங்க இருக்க அழகான பொண்ணுக்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு ரோஸா வந்துட்டு ஹெல்மெட்டை கழட்டி வந்து கொடுத்துட்டு வருவான். சான்சா வந்துட்டு அந்த லோரஸ் டைரலை வந்து பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு அழகனை என் வாழ்க்கையில வந்துட்டு பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோரஸ் டைரலை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. அப்போது வந்துட்டு அந்த லோரஸ் டைலரோட 3வது மேட்ச் வந்து நடக்குது. அந்த 3வது மேட்ச்ல வந்துட்டு அவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஆனா வந்துட்டு சான்சாக்கு வந்துட்டு அந்த மேட்ச்ல என்ன நடக்குதுலாம் வந்துட்டு கவலை கிடையாது. அவ வந்துட்டு ஃபுல்லா லோரஸ் டைலரை மட்டும் தான் வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு அந்த லோரஸ் டைலர் வந்துட்டு ஜெயிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பூ கொடுப்பார்ல, அந்த மாதிரி வந்துட்டு சான்சாக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு சான்சா பக்கத்துல வந்துட்டு நின்னுடுறாரு. அப்படி லோரஸ் டைரல் வந்துட்டு சான்சா பக்கத்துல வந்து நிற்கும் போது சான்சாக்கு வந்துட்டு சந்தோஷத்துல அவளோட இதயமே வந்துட்டு வெடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ லோரஸ் டைரல் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ரோஸ் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாரு. ஆனா சான்சாக்கு மட்டும் ஒரு ரெட் கலர் ரோஸ் வந்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சான்சாவை பார்த்து ஸ்வீட் லேடி, இந்த வெற்றிலாம் வந்துட்டு உங்களோட அழகுக்கு பாதி கூட வந்துட்டு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக்கே வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சான்சா வந்துட்டு நிமிர்ந்து பாக்குறா. அங்க வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து நின்றுட்டு இருக்காரு. கொஞ்சம் குட்டையா இருக்காரு, கொஞ்சம் வயசானவர். சான்சாவோட அப்பாவோட வயசு இருக்கும். அவர் வந்து சான்சா வந்து பார்த்து நீ கண்டிப்பா வந்துட்டு அவளோட பிள்ளையாதான் இருக்கணும், உங்ககிட்ட வந்துட்டு டல்லிஸோட லுக் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு சான்சா வந்துட்டு நான் வந்து சான்சா ஸ்டார் இருக்கு, ஆனா நீங்க யாருன்னு வந்து தெரியலையே மயிலாடு அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப பக்கத்துல இருக்க செப்டா மார்ட்டின் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு லார்ட் பீட்டர் பெய்லிஷ், கிங்கோட ஸ்மால் கவுன்சில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்டா மார்ட்டின் வந்து சொல்றாங்க. அப்ப லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சான்சா வந்து பார்த்து உங்க அம்மா வந்துட்டு ஒரு காலத்துல எனக்கு வந்துட்டு பியூட்டி குயினா இருந்தாங்க, அவங்களோட முடி வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை வந்துட்டு தொட்டு பார்த்துட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இருட்டாயிருது. அதனால வந்துட்டு கடைசியா நடக்க வேண்டிய 3 ஜவுஸ்டிங் மேட்சை வந்துட்டு நாளைக்கு வந்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து சொல்லிடுறாரு. அதனால வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு நடந்த அந்த போட்டியை பத்தி பேசிட்டே வந்துட்டு வீட்டுக்கு வந்து போறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராயல் ஃபேமிலிஸ்க்குலாம் வந்துட்டு பெரிய விருந்து வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை சாப்பிட்றதுக்காக இந்த ராயல் ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டு அந்த விருந்துக்கு வந்து போறாங்க. அந்த விருந்துல வந்து சான்சாவுக்கும் செப்டா மார்ட்டினுக்கும் குயினுக்கு பக்கத்துல வந்துட்டு இடம் கொடுத்துருப்பாங்க. சான்சா பக்கத்துல வந்துட்டு ஜஃப்ரி வந்து உட்காந்துருப்பான். லேடியை கொண்டதுக்கு அப்புறம் ஜஃப்ரியும் சான்சா வந்து பேசிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு சான்சா வந்து ஜஃப்ரி மேல வந்துட்டு கோபமாவே இருந்திருப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு லேடி சத்தத்துக்கு வந்து அழுது அவளோட கண்ணீர் தண்ணிலாம் வத்தினதுக்கு அப்புறம் வந்துட்டு அவளே அவளுக்குள்ள வந்துட்டு இல்லை இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ஜஃப்ரி கிடையாது, குயினும் ஆரியாவும் மட்டும்தான், ஆரியா மட்டும் அன்னைக்கு அங்க வரலன்னா வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து அவளுக்குள்ள வந்து சொல்லிப்பா. அது மட்டும் இல்லாம சான்சாவால வந்துட்டு ஜஃப்ரி வந்துட்டு வெறுக்க முடியாதாமா. ஏன்னா வந்துட்டு நீங்க ஜஃப்ரி வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கானாமா. இப்ப சான்சாங்க வந்துட்டு என்ன பயம் அப்படின்னா வந்துட்டு ஜஃப்ரி வந்துட்டு சான்சா கிட்ட வந்து பேசாம போயிடுவானோ, ஒழுங்கு நடந்துக்காம போயிடுவானோன்னு சொல்லிட்டு சான்சா வந்து பயந்துட்டு இருக்கா. ஆனா ஜஃப்ரி வந்துட்டு இது எதுவுமே வந்து பண்ணாம சான்சாவை பார்த்ததும் சான்சாவோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு சார் லோரஸ்க்கு வந்துட்டு அழகான பொண்ணுங்கன்னா வந்துட்டு யாருன்னு வந்து தெரிஞ்சிருக்கு ஸ்வீட் லேடி அப்படின்னு சொல்லிட்டு சான்சாவை பார்த்து வந்துட்டு ஜஃப்ரி வந்து சொல்லுவான். அதுக்கு சான்சா வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப நல்லவர், நாளைக்கு நடக்க போற போட்டியில வந்துட்டு சார் லோரஸ் வந்துட்டு ஜெயிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறா. அதுக்கு ஜஃப்ரி வந்துட்டு கிடையவே கிடையாது, என்னோட நாயே இல்லைன்னா என்னோட மாமா ஜெய்மி தான் வந்துட்டு ஜெயிப்பாரு, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நானும் வளர்ந்துடுவேன், அதுக்கப்புறம் நானும் அந்த லிஸ்ட்ல வந்து சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஃப்ரி வந்து சொல்றான். அவன் நாயின்னு வந்து சொல்றது வந்துட்டு அந்த சாண்டோர் கிளிக்கனை. அந்த விருந்துல வந்துட்டு பாட்டு டான்ஸ் இப்படி எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம மூன் பாய்னு ஒருத்தவன் இருக்கான். அவன் வந்துட்டு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எல்லாரையும் வந்துட்டு பயங்கரமா கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வந்துட்டு சான்சா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவனோட காமெடிக்கெல்லாம் வந்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. செப்டா மார்ட்டின் வந்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நைட்டு முழுக்கவே வந்துட்டு ஜஃப்ரி வந்துட்டு சான்சா கூட வந்துட்டு பேசிட்டே இருக்கான். எப்பவுமே வந்துட்டு சான்சா வந்துட்டு ஒரு லேடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு எப்படி செப்டா மார்ட்டின் வந்து சொன்னாங்களோ அப்படிதான் வந்துட்டு நடந்துப்பான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வந்து மறந்துட்டு செப்டா மார்ட்டினையும் வந்துட்டு கண்டிக்காம அவ பட்டக்கும் அந்த விருந்தை வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நிறைய எடுத்துட்டு வராங்க. பிரெட்டு, கேக்கு, நத்தையனை வந்து எடுத்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு சான்சா நத்தையனை வந்து சாப்பிட்டது கிடையாது. அதனால ஜஃப்ரி வந்துட்டு அந்த நத்தை ஓட்டுல இருந்து எப்படி வந்துட்டு அந்த சதையை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லித்தரான். ஃபர்ஸ்ட் பைட் வந்து ஊட்டி வந்து விட்டுறான். அதுக்கப்புறம் கறி எடுத்துட்டு வராங்க. அந்த கறியை வந்துட்டு வெட்டி கொடுக்குறான். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம்லாம் வந்துட்டு ஜஃப்ரி வந்து பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மட்டும் லெமன் கேக்ஸ் எடுத்துட்டு வராங்க. இந்த லெமன் கேக்ஸ் வந்துட்டு சான்சாக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளோட வயிறு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு. அதனால 2 தான் வந்து சாப்பிட்டா. இன்னொன்னு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்துட்டு கிங் ராபர்ட் வந்து கத்துறாரு. அவர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கத்திட்டு தான் இருந்தாரு, குடிச்சிட்டு சத்தமா சிரிச்சுட்டு கத்திட்டு இருந்தாரு. ஆனா சான்சா வந்துட்டு கிங் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கா. அதனால வந்துட்டு கரெக்டா வந்துட்டு அவர் என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு சான்சாக்கு வந்து கேட்கல.
ஆனா இப்போ வந்துட்டு ரொம்ப சத்தமா வந்து கத்துறாரு. அதனால அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து கேக்குது. முடியாது அப்படின்னு வந்து கத்துறாரு. யாரை பார்த்து கத்துறாருன்னா வந்துட்டு செர்சியை பார்த்து தான் வந்து கத்துறாரு. நான் தான் இங்க கிங்கு, நான் தான் அந்த நாட்டை ஆள்றேன். நீ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆர்டர் போட்டுட்டு இருக்கக்கூடாது, சரியா? நான் வந்துட்டு எனக்கு பிடிச்சதை தான் பண்ணுவேன், உனக்கு புரியுதா? நாளைக்கு நான் சண்டை போடுவேன், ஐ வில் ஃபைட் அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்காரு. இதை வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே வேடிக்கை தான் வந்து பார்க்குறாங்க. சரி, பாரிசன் செல்வி இருக்காரு, லிட்டில் ஃபிங்கர் இருக்கான், அதுக்கப்புறமேட்டு ரென்லி பாராத்தியன் கூட அங்கே தான் இருக்கான். ஆனால் யாருமே வந்துட்டு கிங்கை வந்துட்டு தடுக்கல. அதுக்கு செர்சி வந்துட்டு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இதை பார்க்கும்போது சான்சாக்கு வந்துட்டு செர்சி நடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஜெய்மி வந்துட்டு ராபர்ட் வந்து தடுக்கலான்னு சொல்லிட்டு ராபர்ட் மேலே வந்து கை வைக்கிறான். ஆனால் ராபர்ட் வந்து அந்த கையை வந்து தட்டி விட்டுறான். ஓ, நீயா? இப்போ கூட வந்துட்டு என்னால் ஒன்று அடிக்க முடியும், கிங்ஸ்லேயர். என்னோட சுத்தியில மட்டும் என்கிட்ட வந்து கொடுங்க, என் கண்ணு முன்னாடி யார் நிற்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து கத்திட்டு இருக்கான். அதுக்கு ஜெய்மி வந்துட்டு பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் சொன்னபடியே செய்யலாமண்ணா அப்படின்னு மட்டும் வந்து சொல்கிறான். அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் கசமுசன் வந்துட்டு இருக்கனால வந்துட்டு ரென்லி வந்துட்டு எப்படியாச்சும் இந்த சூழ்நிலையை வந்துட்டு சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு ராபர்ட்டோட ஒயின் வந்துட்டு கீழே வந்து கொட்டியிருக்கும். உன்னோட ஒயின் வந்து கீழே கொட்டிருச்சானா, இரு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கான் அந்த சிச்சுவேஷனை. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜஃப்ரி வந்துட்டு சான்சா மேலே கை போட்டு பேசிட்டு இருக்கான். ஓ, லேட் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு உன்னோட ரூமுக்கு வந்து போ, துணைக்கு யாராச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சான்சாவோட மூஞ்சியே பார்க்காம வந்துட்டு ஜஃப்ரி வந்து பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஃபர்ஸ்ட் சான்சா வந்துட்டு இல்லை வேணாம் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் செப்டா மார்ட்டினை பார்த்தா செப்டா மார்ட்டின் வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு மட்டையாகி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. வெளியே பார்க்குறா, வெளியே வந்துட்டு இருட்டா இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால வந்துட்டு இல்லை வேணும் அப்படின்னு வந்து சான்சா வந்து சொல்றா. உடனே ஜஃப்ரி வந்துட்டு நாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறான். உடனே சாண்டர் கீக்கன் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு சொல்லுங்க யுவர் கிரேஸ் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ஜஃப்ரி வந்துட்டு என்னோட ஆளை வந்துட்டு பத்திரமா அவளோட ரூமுக்கு வந்து கூட்டு போயிரு, எந்த அடியும் வந்து படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு சான்சா பார்த்து ஒரு டாட்டா கூட சொல்லாம அந்த இடத்துல இருந்து ஜஃப்ரி வந்து கிளம்பிடுறான். அப்போது சான்சாக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது, ஹவுண்ட் வந்துட்டு அவளே வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி. அப்போ அந்த ஹவுண்ட் வந்துட்டு சான்சா பார்த்து என்ன ஜஃப்ரி வந்துட்டு உன்னை கூட்டு போவான்னு வந்து நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீ மட்டும் போய் தூங்க வேணாம், நானும் தான் போய் தூங்கணும், நான் வேற நிறையா குடிச்சிட்டேன், நாளைக்கு வேற என்னோட அண்ணனை வந்துட்டு நான் கொல்ல வேண்டியிருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சான்சா கிட்ட வந்து அந்த ஹவுண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான். சான்சாக்கு வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கு. அவ வந்துட்டு செப்டா மார்ட்டினை எழுப்ப வந்து ட்ரை பண்ணா. ஆனா அந்த அம்மா எந்திரிக்காம வந்துட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. அப்போது அந்த சாண்டோர் கிளிக்கன் வந்துட்டு விளக்கு எடுத்துட்டு வாங்க போகலான்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கான் சான்சாவை. ரெண்டு பேரும் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு சான்சா வந்துட்டு அந்த ஹவுண்டோட மூஞ்சியை வந்து பார்க்காம வந்து போயிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறமாட்டி ஒரு லேடி வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாண்டோர் கிளிக்கனை பார்த்து இன்னைக்கு வந்துட்டு நீங்க நல்லா வந்துட்டு ரைட் பண்ணீங்க சார் சாண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு சான்சா வந்து அந்த ஹவுண்டு கிட்ட வந்து சொல்றா. அதுக்கு சாண்டர் கிளிக்கன் வந்துட்டு உங்களோட சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை கேர்ள், அது மட்டும் இல்லாமல் நான் செர் கிடையாது, எனக்கு அது மேலே நம்பிக்கையும் கிடையாது, நான் வந்துட்டு வீரன்லாம் கிடையாது, என்னோட அண்ணன் தான் வந்துட்டு வீரன், அவன் வந்துட்டு இன்னைக்கு ரைட் பண்ணதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சான்சா பார்த்து கேட்குறான். அதுக்கு சான்சா வந்துட்டு ஆமாம், அவங்களும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறா. அவங்களும் நல்லா வந்து சண்டை போட்டாங்கன்னு வந்து சொல்ல வந்திருப்பா. அதுக்கு அந்த ஹவுண்ட் வந்துட்டு என்ன அவனும் நல்லா சண்டை போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அப்போ சான்சாக்கு வந்து புரியுது அந்த ஹவுண்டு வந்துட்டு அவளை வந்து கலாய்ச்சிட்டு இருக்கான்ட்டு. அப்போ சான்சா வந்து சொல்றா, அந்த கிரிக்கருக்கு முன்னாடி யாருமே வந்துட்டு நிற்க முடியாது, இது ஒன்றும் பொய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சான்சா வந்து சொல்றா. அப்போ அந்த சாண்டர் கிளிக்கன் வந்துட்டு அப்படியே அங்கேயே நின்றுட்டு உன்னை வந்துட்டு அந்த செப்டா மார்ட்டின் நம்ம வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அவங்க சொன்னதையெல்லாம் வந்துட்டு மனப்பாடம் பண்ணி நல்லா ஒப்பிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அதுக்கு சான்சா வந்துட்டு ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சான்சா வந்து சொல்றான். அதுக்கு அந்த ஹவுண்ட் வந்துட்டு ஓ அவன் முன்னாடி வந்துட்டு யாருமே வந்து நிற்க முடியாதா, ஆனா அது வேணா உண்மைதான், இன்னைக்கு செத்து போனானே அந்த பையன் சரியான முட்டாள், அவன்கிட்ட காசும் கிடையாது, ஒழுங்கான கவசமும் கிடையாது, அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆளும் கிடையாது, அவன் கழுத்துல போட்டிருந்தானே அந்த கவசம் அது ஒழுங்கா கூட வந்து மாட்டலை, இது அந்த கிரிக்கருக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுதான் அவன் கழுத்திலே குத்தி கொன்னான், ஆனா நீ என்னன்னா வந்துட்டு அவனை பத்தி பெருமையா வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த ஹவுண்ட் வந்துட்டு சான்சாவோட தாவாயை பிடிச்சி என்னோட மூஞ்சியை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து காமிக்கிறான். இது வரைக்கும் என்னோட மூஞ்சியை வந்துட்டு அவாய்ட் தானே பண்ணிட்டு இருந்தா, இப்ப பாரு அப்படின்னு வந்து சொல்றான். சான்சாக்கு வந்துட்டு வேற வழி இல்லை, அதனால வந்துட்டு அவளும் அவனோட மூஞ்சியை வந்துட்டு பாக்குறா. அவனோட ரைட் சைடு வந்துட்டு நல்லா தான் இருக்கு, கண்ணு காது மூக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா அவனோட லெஃப்ட் சைடு வந்து எரிஞ்சிருக்கு, காதெல்லாம் வந்துட்டு சுத்தமா இல்லை, ஒரே ஒரு ஓட்டை மட்டும்தான் இருக்கு, முடியும் இல்லை. அதனால வந்துட்டு ரைட் சைடு வந்துட்டு முடி வளர்த்து அதை அப்படியே வந்துட்டு லெஃப்ட் சைட்ல போட்டு மறைச்சு வச்சிருக்கான். இதை பார்த்ததும் வந்துட்டு சான்சா வந்துட்டு அழ ஆரம்பிச்சிடறா. உடனே வந்துட்டு அந்த ஹவுண்ட் வந்துட்டு சான்சா வந்து விட்டுடுறான். இதுக்கு வந்துட்டு என்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்க போறா, இதுக்கு அந்த செப்டா மார்ட்டின் நம்ம வந்துட்டு என்ன சொல்லி கத்து கொடுத்துருக்காங்க, இந்த காயம் எப்படி வந்துச்சு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. நான் போர்ல சண்டை போட்டு இந்த மாதிரி மூஞ்சி எரிஞ்சு போச்சா இப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கான பதில வந்துட்டு நான் உன்கிட்ட வந்து சொல்றேன். அப்ப நான் வந்துட்டு சின்ன பையன், உன்னை விட சின்ன பையன், ஒரு 6-7 வயசு தான் இருந்திருக்கும். அப்ப என் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பொம்மை செய்யறவர், அவர் எனக்கும் என் அண்ணனுக்கு வந்துட்டு பொம்மை கொடுத்தாரு. எனக்கு என்ன பொம்மை கொடுத்தான்னு ஞாபகம் இல்லை, ஆனா என் அண்ணனுக்கு என்ன பொம்மை கொடுத்தான்னு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஞாபகம் இருக்கு. ஒரு வீரன், அந்த வீரனை வச்சு சண்டையெல்லாம் வந்து போடலாம், அந்த பொம்மை வந்துட்டு எனக்கு வேணும்னு வந்து ஆசைப்பட்டேன். அப்போ அவனுக்கு வந்துட்டு என்னை விட வந்துட்டு ஒரு 5 வயசு வந்து அதிகம்.
அவன் வந்துட்டு நல்லா 6 அடி இருப்பான். அவனுக்கு இந்த பொம்மை மேலலாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால வந்துட்டு அவனோட பொம்மைய வந்துட்டு நான் எடுத்துட்டேன். ஆனா அந்த பொம்மைய எடுத்துட்டு நான் சந்தோஷமாலாம் வந்து கிடையாது. அந்த நாள் முழுக்க பயந்துட்டு தான் இருந்தேன். அவன் வந்துட்டு அந்த பொம்மைய எடுத்தத வந்து கண்டுபிடிச்சிட்டான். உடனே வந்துட்டு என்ன தரன்னு இழுத்துட்டு போய் அந்த ரூம்ல சூடா வந்துட்டு கறி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள என்னோட தலைய விட்டு தேய்ச்சிட்டு இருந்தான். நான் வலி தாங்க முடியாம பயங்கரமா வந்து கத்துனேன். ஒரு 3 பேர் வெளியில வந்து அவன புடிச்சு இழுத்தாங்க. அவன் அவ்ளோ ஸ்ட்ராங்கு. உனக்கு அந்த செப்டாமாட்டை நம்ம வந்துட்டு நரகத்தை பத்திலாம் வந்து சொல்லியிருப்பாங்களா, அந்த நரகத்தை வந்துட்டு நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுண்ட் வந்து சான்சா கிட்ட வந்து சொல்றான். ஆனா என்னோட அப்பா வந்துட்டு என்னமா வந்து சொன்னாரு, நான் தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்னோட பெட்டு வந்துட்டு நெருப்பு பத்திக்கிச்சு, அதனால வந்துட்டு இந்த காயம் வந்துட்டு எனக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க. என்னோட அண்ணன் கிரிக்கருக்கும் வந்துட்டு ஆயின்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு வந்துட்டு வீரன் ஆயிட்டான். ரேகா டார்கேரியன் வந்துட்டு அவனை வந்து செர் கிரிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாரு. இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு பக்கத்துல போய் அப்படியே வந்து உட்கார்ந்துடுறான். சான்சா வந்துட்டு அவனோட பக்கத்துல வந்து போயிட்டு அவனோட ஷோல்டரை வந்து பிடிச்சி அவன் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஒரு வீரன் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்றா. ஆனா டக்குன்னு வந்துட்டு அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். சான்சா வந்து பயந்துட்டு கீழே வந்துட்டு விழ போறா. ஆனா வந்துட்டு அந்த ஹவுண்ட் வந்து பிடிச்சிடுறான். இல்ல இல்ல அவன் வந்துட்டு உண்மையான வீரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் அமைதியாவே வந்துட்டு சான்சாவோட ரூமுக்கு வந்துட்டு நடந்து வந்து போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு எதுவுமே வந்து பேசல. அவளோட ரூம் கிட்ட வந்து போயிட்டாங்க. அப்ப வந்துட்டு சான்சா வந்துட்டு தேங்க்யூ மை லார்ட் அப்படின்னு வந்து சொல்றா. இப்ப சான்சாவுக்கு வந்துட்டு அவனை பார்க்க வந்துட்டு பாவமா தான் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஹவுண்ட் வந்துட்டு சான்சாவோட கையை வந்து பிடிச்சி, நான் இன்னைக்கு சொன்னதை வந்துட்டு யார்கிட்டயாச்சும் வந்து சொன்னேன், உன்னோட அப்பா, ஜஃப்ரி, தங்கச்சி இந்த மாதிரி யார்கிட்டயாச்சும் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு சான்சா வந்துட்டு இல்ல சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு அந்த ஹவுண்ட் வந்துட்டு அப்படி யார்கிட்டயாச்சும் வந்து சொன்னேன், ஐ வில் கில் யூ அப்படின்னு வந்து சொல்றான். இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த சாப்டர்ல வந்துட்டு புக்குக்கும் சீரியஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா வந்துட்டு ஹவுண்ட் வந்துட்டு அந்த ஜவுஸ்டிங்ல வந்துட்டு கலந்துருக்க மாட்டான். சீரியஸ்ல புக்ல வந்துட்டு கலந்துருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விருந்தே வந்து நடந்திருக்காது. அந்த விருந்து நடக்காதனால வந்துட்டு ஹவுண்ட் வந்துட்டு சான்சா வந்து கூட்டிட்டு போயிருக்க மாட்டான். அதனால வந்துட்டு இந்த ஹவுண்டுக்கு வந்துட்டு எப்படி அடிபட்டது அந்த கதையை வந்துட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சான்சா கிட்ட வந்து சொல்லுவான். அவன் சும்மா அங்க நின்றுட்டு இருப்பான். அவனை காமிச்சு அவனுக்கு எப்படி அடிபட்டுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம சொல்ற மாதிரி அந்த காட்சி வந்துட்டு இருக்கும் சீரீஸ்ல. அவ்வளோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.